ஜிம்மில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாருங்க. திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. பாவங்க 30-35 வயசு தான் ஆகும். இந்த மாதிரி நியூஸ் நம்ம இப்போ அடிக்கடி வந்து கேள்விப்படுறோம். என்ன ரீசனால் யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வருது? வாங்க பார்க்கலாம். த ரீசன் பிஹைண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் யங் ஏஜில் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸாவது வந்து ஸ்லீப் இருக்கணும். ஸ்லீப் இல்லாத போது கார்டிசால் லெவல் அதிகமாகும். அது வந்துட்டு டைரெக்டாக நம்மளுடைய கொரோனரி ஆர்டரிஸை வந்துட்டு பாதிப்பு ஏற்பட வைக்கும். ரெண்டாவது, ஜிம்மில் வந்துட்டு நம்ம போயிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த ஃபேட் பேனர் FAT ஃபேட் பர்னர் கேப்சூல்ஸ் இல்லைனா வந்து பவுடரை வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம். இதில் யோகிம்பென் இல்லை வந்துட்டு ஹை டோஸில் வந்துட்டு கெஃபைன் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த சைனஃப்ரின் இதெல்லாம் வந்துட்டு ஹை டோஸில் இருக்கும்போது வெயிட் வந்துட்டு டக்குன்னு ரெடியூஸ் ஆகும். அதே சமயத்தில் நம்ம லைஃப் ஸ்பேனும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபேட் பேனர் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு யோசிச்சுங்க. மூணாவது, கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் இஸ் வெரி மச் ஹார்ம்ஃபுல். ஸ்மோக் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஸ்மோக் மட்டும் வந்து பண்ணுறேன், அதுவுமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல் தான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மோக் எடுத்தாலுமே ஹார்ட்டுடைய கொரோனரி ஆர்டரிஸ் வந்துட்டு ரொம்ப பாதிப்படையும். ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இது எல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிங்க. ஸோ யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. எவ்ரி 6 months ஒன்ஸ் 35 years கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னாவே பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு இது நாலுத்தையும் வந்துட்டு ரெகுலராக செக் பண்ணிக்கும். அளவான வந்துட்டு வாக்கிங், கரெக்டான வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கும், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.